நான் அந்த வினிகர் பூத்தில் சொன்னேன் தான் இஞ்சி பாருங்க எல்லாம் மூடி மூடி வச்சுக்கிறேன். அப்போ அது வந்து செகண்ட் ஸ்டெப்பாக தான் நீங்கள் அந்த மரங்களுக்கு போட வேணும். இப்போ முதலாவது என்னென்னு நான் காட்டுறேன். இப்போ சுத்தியாக போச்சு என்னென்றால் இது வந்து இந்த பால் எடுத்து ஊற்றாதீங்க. இந்த பால் கழுவின கேன் கழுவின தண்ணி மற்றது கோப்பி அது எல்லாத்தையும் போட்டிருக்குறோம். சரிங்க, இங்கே பாருங்க, இதுக்கு வந்து இந்த துவாரங்கள் மூலம் தான் நீங்கள் இந்த விதைகளுக்கு இப்போ முளைக்கிற விதைகளுக்கு நீங்கள் போட வேணும். வந்து அந்த இடைவெளிகள் எல்லாம் உண்டா போயிடும், விதைகள் உண்டா போயிடும். அப்போ நீங்கள் அந்த மூடினதை இடக்கிட திறந்து இதை ஒரு கொஞ்சம் இதை போடுங்க. இதை நல்லா மூடி வச்சிருக்கோம். ஆனால் முளைக்கு அப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் இதை எடுத்து ஒரு ஏனெண்டா சில நேரம் இந்த பூஞ்சனம் பிடிச்சிடும். அப்போ நீங்கள் இந்த ஒன்றுக்கு காட்டுறோம். அப்போ இப்படித்தான் நீங்கள் அந்த பூவாக வர வேணும். இப்படி பூவாக வர வேணும். ஏனெண்டா அப்போ தான் வீடெல்லாம் குப்பை அழிஞ்சு போயிட்டு ஏனண்டா கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் செய்யலை. இஞ்சி பாருங்க, ஒரு ரோஸ் தொலைச்சிட்டார். முன்னுக்கெல்லாம் குப்பை முளைச்சிட்டார். இஞ்சி பார்த்தீங்களா? மை காட், ஐ ஆம் ஹாப்பி. இன்றைக்கு 1st of March. இப்படி இந்த பூவாக வைக்கும். இப்படி பூவாக வரும். அவெல்லாம் அப்போ அந்த விதைகள் எல்லாம் சிலது வந்த பிள்ளை என்னென்றால் நான் இதை துறக்காமல் விட்டுட்டேன். அப்போ துறக்காமல் விட்டா என்னென்னா அப்படி பூஞ்சனம் கட்டும். அதுதான் உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பூஞ்சனம் கட்டி எல்லாம் வடிவாக கழுவி வச்சது இப்படி பூஞ்சனமாக இருக்கும். கூடி வச்சது ஏன்னா இது ரெண்டாவது தெரியத்தக்கதா அப்படி பூஞ்சனமாட்டா தெரியும். மற்றது ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்கா எடுத்து கொஞ்சம் இந்த ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். நான் இப்போ காட்டின மாதிரி